சரியா கேள்வி வாசிருப்பீங்க தானே? கேள்வியை பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, குறித்த கணனி அச்சுப்பொறிகளினால் அச்சிடப்படும் எழுத்துக்கள், எண்கள், பிம்பங்கள் போன்றவை ஒன்று மட்டுமத்தாக தொடும் பல எண்ணிக்கையிலான சிறிய வட்ட புள்ளிகளை கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு எழுத்துக்களும் எண்களுமாம் புள்ளிகள் நிறைய நிறைய வட்ட புள்ளிகளை கொண்டிருக்கு என்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓரலகு நீளத்திற்கு அச்சிடப்படும் அத்தகைய குத்துக்களின் எண்ணிக்கை அப்பொறிகளின் தரத்தை எடுத்துரைப்பதற்கு வழக்கமாக பயன்படுத்தப்படுது. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்க ஒரு கடைக்கு போய் ஒரு எக்ஸாம் பேப்பரை பிரிண்ட் எடுக்க போறோம்னு சொன்னா, அந்த பிரிண்டிங் குவாலிட்டி சரியா, ஒரு செகண்டுக்கு எத்தனை தரம் அந்த இங்க் போய் அடிக்குது, ஒரு செகண்டுக்கு எத்தனை தரம் அந்த இங்க் போய் அடிக்குது என்றதை பொறுத்து தானா நாங்க குவாலிட்டியை டிஃபைன் பண்ணி கொள்றோம், நாங்க குவாலிட்டியை தீர்மானித்துக் கொள்றோம்னு சொல்றாங்க. அத்தகைய ஓர் அச்சுப்பொறியின் மை வழங்கும் செயல்முறையின் பொருத்தமான பகுதிகளை மாத்திரம் எடுத்துக்காட்டும் எளிதாக்கிய வரைபடம் ஒரு ஒன்றில் தரப்பட்டுள்ளது. வினாக்களுக்கு விடை எழுதும் போது தேவையான போதெல்லாம் ஒரு ஒன்றில் காணப்படும் பரிமாணங்கள், அந்த 0.5 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர், 4 மில்லிமீட்டர் ஆகிய பரிமாணங்களை பயன்படுத்தலாமா? ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு சிறு துளி மைய துவக்கு அச்சிடப்பட வேண்டிய தாளை நோக்கி நொதுமல், அதாவது நடுநிலை கோலமை சிறுதுளிகளில் ஓர் அருவியை அனுப்புவதுடன் தொகுதியின் பொருத்தமான இயக்கங்கள் அச்சிடுவதற்கு வழிவகுக்கின்றன. எழுத்துக்கள், எண்கள், பிம்பங்கள் ஆகியவற்றை தாளின் மீது அச்சிடுவதற்கு இச்சிறுதுளிகளில் சிலவற்றை மாத்திரம் தாளில் மோதவிட வேண்டிய அதே வேளை ஏனைய துளிகளை தாளை அடைய விடாமல் தடுக்க வேண்டும். நீங்க அடிக்கிறாக்கலாம் பிள்ளைகள், இந்த தாளில சில துளிகள் மட்டும்தானா பட வேண்டும், மிச்சம் எல்லாமே தாளை அடையாம தடுக்க வேண்டுமா, இதான் சொல்ற விஷயம். சரி, தாளில் மோதாமல் தடுக்கப்பட வேண்டிய சிறு துளிகளுக்கு மாத்திரம் ஓர் இலத்திரன் துவக்கை பயன்படுத்தி மின்னேற்றி ஒரு சோடி சமாந்திர தட்டுக்களினால் உண்டாக்கப்படும் ஒரு மின்புலத்தின் மூலம் ஒரு பீலிக்குள்ளே அவற்றை திறம்பல் உட செய்வதன் மூலம் மேற்கொள்ளலாம். மோதாமல், இப்ப நாங்க ஆனா என்ற எழுத்தை அடிக்கணும்னு சொன்னா என்ன செய்வோம்னு சொன்னா, நிறைய இங்க அடிச்சுட்டே இருப்போம். அதுல போற இங்கெல்லாம் எனக்கு இந்த நான் பின்னெடுக்க வேண்டிய பேப்பர்ல பதிய வேணும்ன்றது இல்ல. ஆனான்ற ஷேப்புக்கு உள்ள ஆனான்ற ஷேப்புக்காக இருக்க வேண்டிய ஆனான்ற ஷேப்பை உருவாக்குறதுக்கு தேவையான ஆனான்ற ஷேப்பை உருவாக்குறதுக்கு தேவையான இங் மட்டும் அந்த பேப்பர்ல பட்டா காணும். மிச்சம் எல்லாம் என்ன செய்யட்டுமாம், இந்த ஓட்டைகளால அப்படியே போய் கீழே போகட்டுமாம், இப்படி சொல்றாங்க. சரி, அப்படி இதான் வேல் ஸ்ட்ரக்சரா. ஸோ தேவையான எழுத்தெல்லாம் அங்கால போக, தேவையான அளவு இங் அங்கால போக, மிச்சம் இங் கீழே அவ்வளவுதான் விஷயம். கேள்வி, ஏ பார்ட்ல பெஸ்ட் பார்ட் ஏதோ சொல்றான். ஏ பார்ட்ல பெஸ்ட் பார்ட் சொல்றான் பிள்ளை. சிறுதுளி மைய துவக்கில் இருந்து காலப்படும் ஒவ்வொரு கோல சிறுதுளியும் சிறுதுளி மைய துவக்கு பிள்ளை. இவரு படத்துல காட்டப்பட்ட இவரு ஒவ்வொரு கோல சிறுதுளியும் விட்டம் டியை உடையது. அதாவது வெளியில வார எல்லாருக்குமே ஆன விட்டம் பிள்ளைகள் டியாம். இவைக்கான விட்டம் டி. சரி, ஒவ்வொரு சிறுதுளியும் தாளில் படும்போது டியிலும் பார்க்க 25% பெரிதான விட்டமுள்ள ஒரு வட்டப்புள்ளி ஆகுகிறது. இவ தாள்ல போய் படையக்குள்ள இவற்றை விட்டத்தை விட 25% அதிகமான விட்டத்தை உருவாக்குதான் பிள்ளைகள். அப்ப 25% அதிகமான விட்டம் என்றா இவற்றை விட்டம் 1.25 டி. இவற்றை விட்டம் என்ன பிள்ளைகள்? 1.25 டி. அவ்வளவுதான் கதை உருவாக்குது. 25% அதிகம்னு சொன்னா ஆரம்பத்துல 1 இருந்தா இப்போ 1.25 டி உருவாக்குகிறது எனவும் கொள்க. அச்சுப்பொறி 1 சென்டிமீட்டருக்கு 200 புள்ளிகளை அச்சிடத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று சொன்னா, வடிவா பாருங்க பிள்ளைகள், 1 சென்டிமீட்டருக்கு எனக்கு 200 புள்ளிகளை அச்சிடப்படும். 1 சென்டிமீட்டருக்கு எனக்கு 200 புள்ளிகளை அச்சிடப்படும்னு சொன்னா ஒரு புள்ளிக்கு இருக்கத்தக்க விட்டம், எஸ், அச்சிடத்தக்க புள்ளியிட விட்டம் பிள்ளைகள். ஓகேவா? எனக்கு வேற தரவு 1 சென்டிமீட்டர்ல 200 புள்ளி சொன்னா பிள்ளைகள், எனக்கு இருக்க வேண்டிய விட்டம் டி. எனக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு புள்ளிக்கான
அளவு 1/2 என்ன புள்ளிகள் ஒரு புள்ளிக்கான விட்டம் பேப்பர்ல 1/2. அதே மாதிரி 200 பேர் சேர்ந்தாதான் அதே மாதிரி 200 பேர் சேர்ந்தாதான் பிள்ளைகள் அது 1 சென்டிமீட்டர். அப்படின்னு சொன்னா டி என்னவா இருக்கும்ன்றது என்ன கேட்ட கேள்வி பிள்ளைகள். அதாவது ஒன்றின் கீழ் இவரை பெருக்கினா பிள்ளைகள் 250 சென்டிமீட்டர் இருக்கும். பிள்ளைகள் இது விளங்கினவருக்கு எனக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இது விளங்கினவருக்கு எனக்கு ரியாக்ட் பண்ணுங்க. எனக்கு ஒன்று வந்து 1/2 இன்ச்சு அந்த மாதிரி 200 பேர் சேர்ந்த தான் பிள்ளைகள் 1 சென்டிமீட்டர். அப்ப ஒன்றுல டி கேட்டிருக்கு சுருக்கி நீங்க சொன்ன பிள்ளைகள் 4 தர 10 சென்டிமீட்டர் இருக்கும். அவ்வளவுதான் பிள்ளைகள் கேள்வி. இது ஒரு சின்ன கேள்வி பிள்ளைகளா, இது தேவையோ என்னமோ கேட்டிருக்கான், பட் இது ஒரு சின்ன கேள்வி. ஓகே, சாரி பி பார்ட் வாங்க அப்படின்னு சாரி செகண்ட் பார்ட். இதுல ஏல ஃபர்ஸ்ட் பார்ட். இப்ப செகண்ட் பார்ட் வாங்க என்ன கேட்கறான்னு பார்ப்போம். நான் பாருங்க பிள்ளைகள் கேள்வியை வாசிச்சுட்டேன்னு சொன்னா அங்க எனக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு. சரியா? அடுத்த பார்ட். சிறுதுளி மையத்துவக்கு தாளை நோக்கி 20 மீட்டர் செகண்ட் -1 எனும் கிடையாக சுடுகிறது. 20 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல கிடையாக சுடப்படுகிறது. சிறுதுளி மையத்துவத்தில் இருந்து 4 சென்டிமீட்டர் இங்க இருந்து நீங்க ஷூட் பண்றீங்க. இங்க இருந்து 4 சென்டிமீட்டர் தொலைவில் 4 சென்டிமீட்டர் தொலைவில் சாரி 4 மில்லிமீட்டர் தொலைவில் நிலைக்குத்தாக வைக்கப்பட்ட ஒரு தாளில் ஒரு நொதுமல் சுடுதுளி படும்போது ஈர்ப்பு காரணமாக அதன் நிலைக்குத்து இடப்பெயர்ச்சியை காண்க. கேள்வியை பாருங்க பிள்ளை என்ன கேட்டுக்கான்னு சொன்னா நீங்க 20 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல சுடுறீங்க. சரியா? இவரு 4 சென்டிமீட்டர் தாண்டி போய்க்குள்ள அவருடைய நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி என்னன்றது கேட்டுக்கான். எனக்கு என்ன செய்யணும் சொன்னா பிள்ளைகள் நான் சும்மா சொல்றேன் பிள்ளைகள் இந்த புள்ளி எது நான் என்ன செய்யறேன் பிள்ளைகள் 20 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல சுடையக்குள்ள இந்த மாதிரி போய் விழுது. ஏன்? ஈர்ப்பு கவர்ச்சி காரணமாக. ஈர்ப்பு கவர்ச்சி காரணமா பிள்ளைகள் இந்த மாதிரி போய் விளையக்குள்ள இவற்ற நிலைக்குத்துல ஏற்பட்ட இந்த இடப்பெயர்ச்சி டி என்னன்றது கேள்வி. எனக்கு தரப்பட்ட எக்ஸ்ட்ரா தரவு இந்த தூரம் 4 மில்லிமீட்டர்ன்றது தரப்பட்ட தரவு. இது 4 மில்லிமீட்டர் பிள்ளைகள் கிடையா 20 மீட்டர் பெர் செகண்ட் போய்க்குள்ள நிலைக்குத்தா எவ்வளவு தூரம் போகும்ன்றதுதான் கேள்வி டி. ஈஸி பிள்ளை. எப்படி பிள்ளைகள் எனக்கு நிலைக்குத்தா எவ்வளவு தூரம் போகும் என்றதை கண்டுபிடிக்க வேணும். எனக்கு நிலைக்குத்தா போற நேரம் தேவை. நேரத்தை கண்டுபிடிக்க ஒரு தரவு இருக்கு பாருங்க பிள்ளைகள். கிடையா போன வேகம் தெரியும், தூரம் தெரியும். அப்ப நாங்க சம்பந்தப்படுற எஸ்எம்என் டியூட்டியை போட்டோம்னு சொன்னா நேரத்தை காணலாம். எவ்வளவு தூரம் பிள்ளைகள் போகுது? 4 தர 10 மீட்டர். என்ன வேகத்துல போகுது? 20. ஸோ நேரத்தை காணலாம். நேரம் எனக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் 2 தர 10 செகண்டா இருக்கு. கேள்வி இந்த நேரத்துல நிலைக்குத்தாக ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி தான் கேள்வி. எனக்கு தெரியும் பிள்ளைகள் கிடையா எனக்கு இந்த பொருள் எறியப்படுறதால ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0. அப்ப நான் இப்ப என்ன செய்யறேன் பிள்ளைகள் நிலைக்குத்தா எஸ்எம்என் டியூட்டி பிளஸ் ஹாஃப் ஏடிஸ்கார்ட போடுவனா இருந்தா என்னால நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி டியை காணலாம். நிலைக்குத்து இடப்பெயர்ச்சியார பிள்ளைகள் டி. ஆரம்ப வேகம் என்ன பிள்ளைகள் 0. சக ஹாஃப் இன்டு ஈர்ப்பு ஆரம்பத்தில் என்ன பிள்ளைகள் 10. நேரம் என்ன பிள்ளைகள் 2 தர 10 நீங்க ஒரு சுருக்குவீங்களா இருந்தா பிள்ளை உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்படி 5 தர 4 தர 10 அதாவது 2 தர 10 மீட்டர். பிள்ளை இவ்வளவு பிள்ளைங்க ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. எவ்வளவு பிள்ளைங்க ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. எழுதுங்க பிள்ளைகள் எழுதுங்க இருக்கா என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எழுதுங்க பிள்ளை.
அடிக்கிறேன் பிள்ளைகள். பிள்ளைகள் இந்த நேரங்கள் இருக்கா ஞாபகம் வச்சிருங்க பிள்ளைகள். இடையில தேவைப்பட்டா கேட்பேன். சொல்ல வேண்டி இருக்குமா? ஓகே, ரைட். தகுந்த நிலைமைகளில் இலத்திரன் துவக்கில் இருந்து வரும் ஒரு ஒடுக்கமான இலத்திரன் கட்டு பீப்பாட்டு சொல்றாங்க பிள்ளைங்க. பாருங்க, பீப்பாட்ல ஒரு இலத்திரன் கட்டைக்கு நாங்க இலத்திரன் கட்டைக்கு இவர் வாராரு இப்படி 20 மீட்டர் per செகண்ட் வேகத்துல. இவருக்கு நாங்க இலத்திரன் கட்டைய அடிக்க போறோம் இப்படி. ஓகேவா? தகுந்த நிலைமைகளில் இலத்திரன் துவக்கில் இருந்து வரும் ஒரு மிக ஒடுக்கமான இலத்திரன் கட்டையை பீலிக்குள்ளே திரும்பல் அடைய செய்ய வேண்டிய இந்த இலத்திரன் கட்டையை அந்த பீலிக்குள்ள திரும்பல் அடைய செய்ய வேண்டுமா? திரும்பல் அடைய செய்ய வேண்டிய ஒவ்வொரு சிறுதுளிகளிலும் அழிக்க விடுவதன் மூலம் அவற்றிற்கு ஏற்றம் அளிக்கப்படுது. இப்ப நீங்க இலத்திரன் கட்டையை கொடுக்குறீங்க பிள்ளைகள், கொடுக்கைக்குள்ள எங்களுக்கு வெளியில போக வேண்டிய ஆளுக்கு நாங்க ஏற்றத்தை கொடுக்குறோம். அப்படி இலத்திரன் கட்டையை வச்சு ஏற்றத்தை கொடுக்குறோம். சரி, சமாந்தர தட்டுகளுக்கு இடையே 50 வோல்டேஜ் எனும் அழுத்தம் வழங்கப்படுகிறது. ஓகே, இந்த சமாந்தர தட்டுகளுக்கு இடையே பிள்ளைகள் 50 வோல்டேஜ் என்ற ஒரு அழுத்தம் வழங்கப்படுகிறது. உரு 2 காட்டியவாறு சிறு துளிகள் இலத்திரன் கட்டைக்கு குறுக்கே செல்லுமாயின் ஒரு சிறு துளியானது இலத்திரன் கட்டையை கடக்க எடுக்கும் நேரம். பிள்ளைய பாருங்க, இந்த கேள்வி கொஞ்சம் கவனமா பாருங்க. சிறு துளி 20 மீட்டர் per செகண்ட் வேகத்துல வருது. அந்த துளிய இலத்திரன் கற்ற கடக்க வேணும்னு சொன்னா இலத்திரன் கற்ற ஆரம்பத்துல இருக்கிற புள்ளி இது. அது எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த புள்ளிக்கு வருவன். இலத்திரன் கற்ற இருக்கிற ஆரம்ப புள்ளி இது பிள்ளைகள் என்ன செய்யணும்? இந்த இலத்திரன் அல்லது நீங்க எப்படி பாத்தீங்கன்னா இலத்திரன் அப்படியே அசைஞ்சு இந்த பக்கத்துக்கு போகணும். இலத்திரன் அப்படியே அசைஞ்சு இந்த பக்கத்துக்கு போகணும். இது விலை இன்னொரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். இலத்திரன் கற்ற அந்த துளியை தாண்ட வேணும் என்று சொன்னா இலத்திரன் கற்ற அப்படியே இருக்கத்தக்கதா அந்த துளி அப்படியே கடந்து போகணும் இங்கால. இது விலங்கினருக்கு ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகே, என்ன செய்யணும்? இந்த இலத்திரன் கற்றைகள் இருக்கத்தக்கதா துளி என்ன செய்யணும்னு சொன்னா அந்த இலத்திரன் கட்டையை தாண்டி போகணும். எவ்வளவு தூரம் தாண்டி போகணும்னு சொன்னா பிள்ளைகள் இலத்திரன் கற்றை என்ன விட்டமோ அவ்வளவு தூரத்தை தாண்டி போகணும். விட்டம் கண்டுபிடிச்சுனாங்க 4 தர 10 சென்டிமீட்டர். இவர் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்ற வேகத்துல போறாருன்னு சொன்னா இவர் தாண்ட வேண்டிய நேரத்தை எப்படி காணலாம் பிள்ளைகள்? எஸ்எம்என் யூடி போட்டீங்கன்னா சரி, 6 முதலில் இல்ல. எஸ் எவ்வளவு பிள்ளைகள்? 4 தர 10 சென்டிமீட்டர். நீங்க அதை மீட்டர் ஆக்கணும் சொன்னா 10 பெருக்க வேணும். பெருக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஜூ 20 நேரத்தை காணணும். அப்ப எனக்கு டி வரப்போது 2 தர 10 செகண்ட். அவ்வளவுதான் பிள்ளை. 2 தர 10 செகண்ட். இது முதலாவது பாட்டு முடிஞ்சு. அவ்வளவுதான். செகண்ட் பார்ட். சிறு துளியில் படும் எல்லா இலத்திரன்களும் சிறு துளியின் மேற்பரப்பில் சீராக பரம்புது. அதாவது பிள்ளைகள் நீங்க இந்த இலத்திரன் கட்டைக்கால அடிக்கிற எல்லா ஏற்றம் மேற்பரப்புல சரியா வருதுதான். ஓகே, மின்னேற்ற செயல்முறையின் போது இலத்திரன் துவக்கிலிருந்து காணப்படும் இலத்திரன்களின் விளைவாக உள்ள மின்னோட்டத்தை கணிக்க. பிள்ளைகள் என்ன கேள்வி கேட்கிறான்னு சொன்னா இலத்திரன்கள் இப்படி பதிக்கிறதால உள்ள மின்னோட்டத்தை கணிக்கட்டான். மின்னோட்டத்தை கணிக்கிறான் பிள்ளை. மின்னோட்டத்துக்கு எனக்கு இலத்திரன்கள் ஏற்றம் சம்பந்தப்பட்டிருக்கிற சமன்பாடு Q/T. ஓகேவா? எனக்கு ஒரு ஏற்றம் தெரியும் பிள்ளைகள் எவ்வளவுன்னு சொன்னா 1.6 தர 10 கூலும். அந்த ஒரு ஏற்றம் போறதுக்கான நேரம் எனக்கு தெரியும் பிள்ளைகள் 2 தர 10 ஆம்பியர். அதான் கேள்வி. எனது ஒரு இலத்திரன் படுறதுக்கு ஒரு இலத்திரனால ஏற்றப்படுறதுக்கான நேரம் 2 தர 10 செகண்ட் சொன்னா என்னால நேரம் காணும். எப்படி பிள்ளைகள்? 0.8 தர 10 ஆம்பியர். அவ்வளவுதான். இவ்வளவும் விளங்கி ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். இது விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க.
வெரி குட். சி பார்ட் வாங்க பிள்ளை எடுத்தது. சி பார்ட். சியில ஃபர்ஸ்ட் பார்ட். சமாந்திர தட்டுக்களுக்கு இடையே உள்ள மின்புல செறிவு. பிள்ளை இது நாங்க அண்டையே பார்த்துனாங்க. சமாந்திர தட்டுக்களுக்கு இருக்கிற அழுத்தம் தெரியும், மின்புல செறிவு கேட்கிறாங்கன்னு சொன்னா E சமன் V/D. மின்புல செறிவு சமன் அழுத்தத்தின் தூரம். அழுத்தம் எவ்வளவுன்னு சொன்னா பிள்ளைகள் 50 வோல்டேஜ். இடைப்பட்ட தூரம் எவ்வளவுன்னு சொன்னா 0.5 10 ஆகிய ஆன்சர் 10 தர 13 வோல்ட் மீட்டர் -1. இது விளங்கினாருக்கா ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். இது ஈஸிக்கு இல்லையா? வேற இது கஷ்டம்னு சொல்றது, இது நேர சமன்பாடு. அடுத்த பாட் பிள்ளைகள், மின்புலத்தின் திசை யாதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அழுத்தம் வந்து எந்த பக்கமா பாவிக்கிறாங்கன்றத பத்தி எனக்கு எதுவுமே சொல்லல பிள்ளைகள். மின்புலத்தின் திசையை பத்தி கேட்டுக்கிறாங்க. ஏன் இப்ப எனக்கு ஓகே, மின்புலத்தின் திசையை பத்தி கேட்டுக்காங்க பிள்ளைகள். எனக்கு தெரியும் பிள்ளைகள், பார இலத்திரன்கள் இப்படி வளைய வேணும். அதாவது சிம்பிளா யோசிச்சீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இலத்திரன்கள்ல தாக்குற விசை, இந்த மைனஸ் ஏற்றத்துல தாக்குற விசை கீழ் நோக்கி இருக்கணும். மைனஸ் ஏற்றத்துல தாக்குற விசை கீழ் நோக்கி இருக்கணும்னு சொன்னா மின்புல செறிவு மேல் நோக்கி இருக்கும். ஏன்? மின்புல செறிவு இருக்கிற திசைக்கு எதிர்ப்பக்கமாத்தான் இலத்திரன்கள் விசை தாக்கம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தாங்க. மின்புல செறிவு இருக்கிற திசைக்கு எதிர்ப்பக்கமாத்தான் இலத்திரன்கள் விசை தாக்கம் அங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தாங்க. அப்ப மின்புலத்தின் திசை வந்து பிள்ளைகள் கீழே இருந்து மேலே இருக்கும். இவ்வளவு பிள்ளைங்கன்னா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. ஓகே, எழுதுங்க பிள்ளை. ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு, டப்பு எழுதுங்க. ஓகே பிள்ளைகள், அழிக்கிறேன் பிள்ளைகள். ஆனா தரவுகள் தேவைப்படும், அதில் இதை மட்டும் அழிக்கிறேன். மின்புல செறிவு கண்டாங்க பிள்ளைகள். மின்புல செறிவு உங்களுக்கு என்ன வந்துச்சு பிள்ளைகள்? E வந்து 10 தர 14 எஸ், 10 தர 14 வாட் மீட்டர் -2 வந்துச்சு பிள்ளைகளா மின்புல செறிவு. ரைட். டி பார்ட், கடைசி பார்ட். எங்களுக்கு அந்த படத்தை மட்டும் செப்பரேட் ஆக்குறோம் இல்லைங்க பாருங்க. இதுக்குள்ள வர ஏற்றம் வந்து பிள்ளைகள் சரியா அப்படியே வளைஞ்சு சரியா இப்படி போகணும். இதான் பிள்ளைகள் கதை. ஓகேவா? இவர் அப்படியே வளைஞ்சு சரியா அந்த பாதைக்குள்ள போகணும். எப்படி பிள்ளைகள்? உள்ள வேற ஸ்டார்ட் பண்ண அந்த ஏற்றம் அப்படியே வளைஞ்சு 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 இப்படியே வந்து வளைஞ்சு 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 வளைஞ்சுன்னு சொன்னா அந்த பாதைக்கு போகணும் பிள்ளைகள். அவ்வளவுதான் பிள்ளைகள் கதை. அப்படி போகணும்னு சொன்னா அந்த டீட்டா என்னன்னு கேட்டுருக்காங்க பிள்ளைகள். தரவுகள் வந்து எதுவுமே திணிவு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். திணிவு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். தரவுக்குள்ள 4 தர 10⁻⁻⁴ கிலோகிராம். கேள்வி அவர் போக வேண்டிய டீட்டா. சரி, யோசிப்போம் பிள்ளைகள். டீட்டான்றது பிள்ளைகள் சரியா இந்த பாயிண்ட் வரைக்கும் அவருக்கு கிடையாவும் ஒரு வேகம் இருக்கும் பிள்ளைகள். நான் அதை Vx என்று வைக்கிறேன். கீழையும் ஒரு வேகம் இருக்கும் பிள்ளைகள் Vy என்று வைக்கிறேன். அந்த வேகத்தின் விளையுள் வேகத்தால தான் அவர் அந்த பக்கமா போறார். அந்த 2 வேகத்தின்றையும் பிள்ளைகள்
விளையுள் வேகத்தாலதான் பிள்ளைகள் அவர் அந்த பக்கமா போறாரு. அப்ப என்னால இப்ப விளையுள் வேகத்தை கண்டுபிடிக்க முடியுமா இருந்தா இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த விளையுள் வேகத்தை கண்டுபிடிக்க முடியுமா இருந்தா இவர் தான் இந்த டீட்டாவை காணலாம். இவர் தான் டீட்டா. அப்ப டீட்டா இப்ப என்ன நோக்கம் விளையுள் வேகம். கிடையா இருக்கிற வேகம் மாற போறது இல்லை பிள்ளை, ஏற்கனவே பார்த்துட்டேன். கிடையா இருக்கிற வேகத்தை மாத்த வேணும் என்று சொன்னா எனக்கு ஆர்முடுவல் தேவை. ஆனா கிடையா எந்த ஆர்முடுவலுமே இல்ல. அப்ப கிடை வேகம் மாற போறது இல்லை எனக்கு. அடுத்ததாக நான் யாரை பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னா நிலைக்குத்து வேகத்தை பார்க்கணும். நிலைக்குத்து வேகத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா பிள்ளைகள், ஆரம்பத்துல நான் எனக்கு கண்டுபிடிச்சு நான் நிலைக்குத்தா இருக்கிற வேகம் சைவர். ஓகேவா? ஆனா இவர் இப்ப பிடிச்சு இழுக்கிறதால கீழே ஒரு மின்புல விசை வாரதால இவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா கீழ் நோக்கி எங்க ஸ்டார்ட் பண்ண போறாரு. என்ன செய்ய போறாரு பிள்ளைகள்? கீழ் நோக்கி. அப்ப கீழ் நோக்கி இயங்க போறார் அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு ஆர்முடுதல் வரப்போகுது. அப்ப ஆர்முடுதலை நான் கண்டுபிடிக்க வேணும்னு சொன்னா பிள்ளைகள் கீழ் நோக்கி எப்சமனுமே போட வேணும். கீழ் நோக்கி எப்சமனுமே நான் போட வேணும்னு சொன்னா எஃப் தெரியும், அதாவது இக்யூ திணிவு தெரியும், ஏ காணலாம். அப்ப ஏ கண்டின்னு சொன்னா பிள்ளைகள் இ வந்து 1/15 ஏற்றம் நான் இங்க கண்டுபிடிச்சல கேள்வி சொன்ன பிள்ளை 1/6 திணிவு எனக்கு தெரியும் பிள்ளைகள் 4/10 இதை நான் சுருக்கினேன்னு சொன்னா பிள்ளைகள் சாரி 10 சேர்ப்பேன். இதை நான் சுருக்கினேன்னு சொன்னா 0/4 தர என்ன பிள்ளைகள் பயங்கரமான ஒரு ஆரம்பில் ஒன்று வருது. ஏற்றம் இது 10/10 பிள்ளைகளா சாரி 10/10 சுருக்கிங்க சொன்னா பிள்ளைகள் இந்த 10/11 என்ன செய்யும்னு சொன்னா பிள்ளைகள் மேல போனா 10/1 அப்ப 10/6 மீட்டர் செகண்ட் -2. ஸோ இப்ப எனக்கு 6 முடிவுல கண்டுபிடிச்சாச்சு பிள்ளைகள் 10/6. இவனுக்கு என்ன தேவைன்னு சொன்னா வடிவா பாருங்க, இப்பதான் அடுத்த விஷயம். இவர் இந்த புள்ளியில ஸ்டார்ட் பண்ணி இந்த ஏ என்ற புள்ளியில ஸ்டார்ட் பண்ணி இந்த பி என்ற புள்ளிக்கு வர்றேக்குள்ள கீழே என்ன வேகம் இருக்கும். ஏ என்ற புள்ளி நான் இந்த பிளாக் காலம் மார்க் பண்ண ஏ என்ற புள்ளியில இருந்து பிளாக் காலம் மார்க் பண்ண மற்ற புள்ளிக்கு வரையக்குள்ள அவருக்கு கீழே என்ன வேகம் இருக்கும் எனக்கு தேவை. அந்த கீழே என்ன வேகம் இருக்க முடியாது நான் கண்டுபிடிக்க வேணும்னு சொன்னா அவர் எவ்வளவு நேரத்துல வாரன்றது எனக்கு டைம் தெரியும். தூரம் இல்ல சாரி தூரம் தான் கண்டுபிடிக்க தூரம் இல்ல வேகம் கண்டுபிடிக்கணும். ஒன்றில் தூரம் தேவை, ஆனா தூரத்தை காண்றதுக்கு கஷ்டம். அப்புறம் நேரத்தை காணணும். நேரத்தை எப்படி காணலாம்னு சொன்னா பிள்ளைகள் இவர் இங்க இருந்து இங்க போறதுக்கான நேரத்தை காணலாம். எப்படி கிடையா எஸ்எம்என் டியூட்டி கிடையா எஸ்எம்என் டியூட்டி போட்டு நாங்க ஏற்கனவே கண்டாங்களா இல்ல. அப்ப இவரு இங்க இருந்து இங்க போறதுக்கான நேரத்தை நாங்க கண்டுபிடிக்க வேணும்னு சொன்னா என்ன செய்யணும் பிள்ளைகள் கிடையா எஸ்எம்என் டியூட்டி போறேன். எஸ் எவ்வளவு பிள்ளைகள் 1/10 மீட்டர் வேகம் வந்து 20 நேரம் தான் தேவை. நேரத்தை கண்டுன்னு சொன்னா பிள்ளை எனக்கு என்ன வரும்னு சொன்னா 0.5/10 செகண்ட். நேரத்தை கண்டுபிடிச்சுன்னு சொன்னா இனி என்ன செய்யலாம், கீழ் நோக்கி வர வேகத்தை காணலாம். என்ன சமன்பாடு? கீழ் நோக்கி v = u + at. கீழ் நோக்கி வர வேகம் v தான் தேவை. ஆரம்ப வேகம் 0. 6 முடிவு எனக்கு தெரியும் பிள்ளைகள் 4/10 நேரம் தெரியும் பிள்ளைகள் 5/10 நீங்க கண்டீங்கன்னு சொன்னா இதுக்கும் 20 மீட்டர் செகண்ட் -1 வருது. இவ்வளோ டைமும் நான் கதைச்ச இந்த ஐடியா கிளியரான ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணிவிடுங்க. நான் எப்படி யோசிச்சுட்டு வாரேன்ற அந்த ஐடியா கிளியரான ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணிவிடுங்க. வெரி குட் வெரி குட். இப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா பிள்ளைகள் கிடையா வார வேகமும் 20 நிலைக்குத்தா வார வேகமும் 20 என்று சொன்னா விளையுள் அவருக்கு நடுவால போகும். நடுவால போகும்னு சொன்னா பிள்ளைகள் என்னால் இப்ப யோசிக்க முடியும். தீட்டா அப்ப எனக்கு என்னவா இருக்க வேணும்னு சொன்னா 45 பாகையா இருக்க வேணும். அவ்வளவுதான் கேள்வி. அவ்வளவுதான் பிள்ளைகள். இந்த செய்ய முடிஞ்சு விலங்கினருக்கு ரியாக்ட் பண்ண இந்த எஸ்ஸே ஈஸி பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் யூஸ்வலா சொல்ற ஸ்டெப் தான் பிள்ளைகள். கேள்வியை நீங்க வாசிச்சிருங்க. வடிவா விளங்கி அழகா வாசிச்சீங்கன்னு சொன்னா அந்த வேலை கேள்வி நீங்க பாதிக்கு மேல வாசிச்சாலே பாதி வேலை முடிஞ்சுது. ஒழுங்கா எனக்கு விளங்கி ஓகே என்ன சொல்ல வரோம். ஓகே இப்போ வெளியில போகுது. அப்ப வெளியே போகுதுன்னு சொன்னா கோணத்தை காண்றதுக்கு என்னோட வேற வழியில நான் வேகங்களை பத்தி கதைச்சிருக்கேன். ஸோ வேகங்களை பத்தி கதைச்சிருக்கேன்னு சொன்னா எனக்கு கிடையா வார வேகமும் நிலைக்குத்தா வார வேகமும் கண்டா விளைவில் வேகத்தை காணலாம். விளைவில் வேகத்தோட ஆக்குற கோணத்தை கண்டுபிடிக்க முடியுமா இருந்தா டீட்டா.
அப்படி அந்த கேள்வி என்ன சொல்றான், அதுக்கு என்ன தேவைன்றதை எப்படி கனெக்ட் பண்றது, அந்த மாதிரி யோசிச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் சரி. வெளியிட்டு அடுத்த கழிக்கு வாங்க பிள்ளைகள்.